அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கெட்ட சக்திகளை விரட்டும் பரம்பொருள் ஸ்ரீ கால பைரவர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கால பைரவர் சிவபெருமானுடைய உக்கிரமான ருத்ர ரூபம். காலத்தை வென்றவர் மற்றும் அனைத்து சிவபெருமானுடைய கோவில்களிலும் காவல் தெய்வமாக விளங்குகிறார். இவர் ஆணவம், பயம் மற்றும் தீய சக்திகளை நீக்கி கடன்களை தீர்த்து செல்வ பெருக்கத்தையும் நீண்ட ஆயுளையும் அருள்பவர். தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இந்த நாட்கள் இவருக்கு சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலம் மற்றும் பைரவாஷ்டமி மிக நாட்களில் நாய் வாகனத்துடன் கூடிய இவரை வழிபடுவது சிறப்பு. முக்கியமாக கால பைரவர் தன்னை வணங்குபவர்களின் பயத்தை முற்றிலுமாக நீக்கி விடுவார். குறிப்பாக கண் தொல்லைகள், சனிக்கிழமை மற்றும் ராகு தோஷங்கள் நீங்க பைரவர் வழிபாடு சிறந்தது. தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவது செல்வம் மற்றும் சகல சௌபாக்கியங்களையும் தரும். அதற்கு இணையானதான் வளர்பிறை அஷ்டமியாகும். தேய்பிறையில் வழிபட்டால்தான் சிறப்பு என்றெல்லாம் கிடையாது. பைரவருக்கு உகந்த அஷ்டமி தினத்தில் தேய்பிறையாக இருந்தாலும் வளர்வரையாக இருந்தாலும் அஷ்டமி என்றால் அது காலபைரவருக்கு உகந்தது. அதில் தாராளமாக எதில் வேண்டுமானாலும் வழிபடலாம். காலத்தின் அதிபதியாம் இவர் சரியான நேரத்தில் காரியங்களை முடிப்பதற்கும் வாழ்வை சீரமைக்கவும் அருள்வார். மிளகு சேர்த்த உளுந்து வடை, தயிர் சாதம், நெய்வேத்தியம் மற்றும் சௌமுக விளக்கு அதாவது 4 முகம் ஏற்றி வழிபடுவது என்பது சிறப்பு மிக்கது. தேய்பிறை அஷ்டமி சிறப்பாக வழிபடும் நாட்களாக இருக்கின்றன. குறிப்பாக கார்த்திகை மாதம் மிகவும் முக்கியமான நாட்களாகும். குறிப்பாக கால பைரவரை மனதில் நினைத்து கொண்டு எந்த காரியத்தை உடனே நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக கால பைரவர் என்றாலே அனைத்துவருக்கும் மனதில் நினைத்து கொண்டிருப்பது சனீஸ்வரனுடைய குருநாதராவார். ஆகையால் நீங்கள் சனி தோஷம் உள்ளவர்கள் பைரவரை நினைத்து வழிபடலாம். ஸ்ரீ சுர்ணகாஜன பைரவர் எழுதிய புரியும் அற்புத திருத்தலம் அல்விடை தாங்கி போர்க்களத்தில் 5 படைகள் இங்கு தாங்கிறதனால் ஐப்படை தாங்கி என்றழைக்கப்பட இவ்வூர் காலப்போக்கில் மருவி அழிவிடை தாங்கி என்றானது. குறிப்பாக சனி பகவானுக்கும் வாஸ்து பகவானுக்கும் குருவாக யமனின் அதிகாரம் பெற்ற இந்த பைரவர் ஜவாலை முடியுடன் சூளம், கபாலம், பாசம், உடுக்கை ஆகிய ஆயுதங்களை ஏந்தி பாம்பை பூநூலாகவும் அரண்யான் கயிறாகவும் அணிந்து 2 தொடைகளிலும் மண்டையோடு மாலையினை சாற்றிக்கொண்டு தெற்கே முகம் காட்டி ஸ்ரீ சொர்ணகால பைரவர் என்று பெயர் தாங்கி அதியுபூர்வ கோலத்தில் இங்கே காட்சி தருகிறார். இவரது வாகனமான நாய் கிழக்கே முகம் காட்டி நிற்கிறது. சுற்றுப்பட்டு 8 ஊர்களுக்கும் இவர் பைரவரே காவல் தெய்வமாக விளங்கி நல்லருள் புரிகிறார். வருடத்தின் 8 விசேஷ தினங்களிலும் இந்த 8 ஊர்களுக்கும் திருவீதியுலா சென்று அவ்வூர் மக்களின் தீவினைகளை போக்குகிறார் பைரவர். தைப்பூச தினத்தன்று மோட்டூருக்கும் தை மாச கிருத்திகையில் பெருமாள் பேட்டைக்கும் காணும் பொங்கலன்று அள்ளிவிடை தாங்கியிலும் மயிலாப்பூரில் அதாவது அற்புதம் நிறைந்த இந்த பைரவரை மனதில் நினைத்து கொண்டு தாராளமாக வழிபடலாம். காஞ்சி மாமுனிவர் மகா பெரியவர் அவர்களால் இந்த ஆலயம் ஸ்தம்பிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த பைரவருக்கு பச்சரிசி மாவு மற்றும் குங்குமத்தால் அபிஷேகம் செய்து நல்லெண்ணெய் தீபத்தினை கிழக்கு முகமாக 1, 5, 9 என்கின்ற எண்ணிக்கையில் திரியற்று ஏற்றி மிளகினால் செய்த வடைமாளியினை சாத்தி தயிர் சாதம் நிவேதனமாக செய்து வழிபட்டு கடன் நிவர்த்தி, நேய் நிவர்த்தி, எதிரி நாசம், உத்தியோகம், குழந்தை பாக்கியம் மற்றும் சூனியம் கண்டறிதல் போன்ற நற்பலன்களை பெற்று சொல்கின்றனர். பக்தர்கள் செல்வ வளம் குன்றியவர்களும் நஷ்டத்தாலும் பண கஷ்டத்தாலும் தவிப்பவர்கள் கடன் சுமையால் வாடுபவர்கள் இந்த தலத்துக்கு ஸ்ரீ சொர்ணகால பைரவருக்கு தேன் அபிஷேகம் அல்லது மிளகு முடிச்சிட்ட நல்லெண்ணெய் தீபமேற்றி மிளகு சாதம் படைத்து வழிபட சிறந்த பலன்களை காணலாம். குறிப்பாக பைரவரை மனதில் நினைத்து கொண்ட அனைவரும் எதை செய்தாலும் அது உடனடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். பைரவரை மனதில் நினைத்து கொண்டு எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். தாராளமாக அவர் நமக்கு வழிகாட்டுவார். சிவனின் ருத்ர அம்சமாக தோன்றிய ரூபமே கால பைரவ ரூபமாகும்.
அந்தகாசுரன் என அசுரனை வதம் செய்வதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர்தான் பைரவர். இவர் பொதுவாக 4 திருக்கரங்களுடன் காணப்படுவார். சில இடங்களில் அரிதாக 16 மற்றும் 32 திருக்கரங்களுடன் காட்சி தருவார். சிவனின் மகனாக கருதப்படும் பைரவர் 8 வடிவங்களில் அருள் செய்கிறார். இவர்களை அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கிறோம். காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் இவர்தான். கால பைரவனின் அனுமதி இருந்தால் மட்டுமே காசி நகருக்கு சென்று விஸ்வநாதரை நம்மால் தரிசிக்க முடியும் என சொல்லுவார்கள். காசி நகரத்தை 8 திசைகளாலும் இருந்து காவல் காப்பவர்தான் இந்த கால பைரவர். அனைத்து சிவன் கோவில்களிலும் கால பைரவர் அல்லது பைரவர் சன்னதி நிச்சயம் அமைந்திருக்கும். வடகிழக்கு திசையில் ஆடை இல்லாமல் என்ற கோலத்தில் காட்சி தருவார். நாகத்தை பூணாலாகவும் பிறையை தலையினிலும் அணிந்து காட்சி தருவார். சிவபெருமானுடைய ஆலயங்களில் காவல் தெய்வமாக விளங்குபவர்தான் நம்முடைய பைரவர். பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் என்று பொருள். மனதார நினைத்து வழிபடுவர்களுக்கு உடனடியாக அருளை தரக்கூடியவர்தான் பைரவர். இவரின் அருள் இருந்தால் அஷ்டம சித்திகமும் கைகூடும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக காலத்தின் கடவுள் என சொல்லப்படும் ஒருவரின் தலைவிதியை மாற்றும் சக்தி இவருக்கு உண்டு. நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதனால் இவரை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர முடியும். இவர் சனீஸ்வரனின் குருநாதர் ஆவார். சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்றுதான் காலபைரவர். இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை உடைத்தவர். கருப்பான உக்கிரமான தோற்றம் கொண்டு காலபைரவன் வாகனமான நாய் உள்ளது. நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் உடுக்கை, கயிறு, திருசூலம், மண்டையோடும் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார். காலபைரவர் தீய சக்திகள் அழித்து செய்வனை, புள்ளி சூனியம் ஆகியவற்றை அகற்றக்கூடியதில் வல்லவர். காலபைரவரை வழிபடுவர்களுக்கு தீய சக்திகளின் பிடியில் இருந்து விடுபடுவார்கள். காலாஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, பைரவாஷ்டமி வரும் நாட்களில் காலபைரவரை வழிபடுவது கூடுதல் சிறப்பு மிக்கது. காலபைரவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள்தான் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதியில் ஆகியவை ஆகும். இந்த நாள் கால பைரவர் கோயில்களில் அல்லது சிவபெருமான் கோயிலில் உள்ள பைரவர் அல்லது கால பைரவர் சன்னதிக்கு சென்று வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். காலபைரவருக்கு சௌமுக விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் உகந்ததாகும். சௌமுக விளக்கு என்பது 4 புறமும் தீபம் கொண்ட விளக்காகும். இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டு வர மிளகு சேர்த்த உளுந்தவடை, தயிர் சாதம் ஆகியவற்றை காலபைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வந்தால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.